அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்வீகம் உங்கள் முன்னே. இன்றைக்கிங்க என்னுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் தான் இவரும். அவர் எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் அவர் வீடு. அவர் என்ன செய்வார், வீட்டிலேருந்து சாப்பிட்டு வெளியே வந்தார்னு வச்சுக்கலேன், என்னை பார்த்துட்டு சொல்லுவார், யோ ஒன்று மட்டும் சொல்கிறையா, எங்கள் அம்மா மாரி குழம்பு வைக்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது ஏன்னுவார். எனக்கு ஆச்சரியமாக போயிடும். என்னடா அது இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு நாள் கேட்டேன், சரி உங்கள் அம்மா மாரி குழம்பு வைக்க உலகத்தில் யாருமே கிடையாது, ரைட்டு, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்லியா அப்படின்னாரு. இப்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு இருக்க, அந்த வீட்டில் உள்ள குழம்பு வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா. இல்லை அப்படின்னாரு. சரி உங்கள் வீட்டுக்கு இந்தாண்ட வீடு இருக்குது, அங்கேருந்து குழம்பு வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா. இல்லை அப்படின்னாரு. சரி விடு, உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடு இருக்க, அங்கேருந்து குழம்பு வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா. சாப்பிட்டதில்லை. ஏய்யா நீ பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் உங்கள் அம்மா வைக்கிற குழம்பு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, வேறு யார் வீட்டு குழம்பையும் சாப்பிடாமலே உலகத்திலேயே உங்கள் அம்மா வைக்கிற குழம்பு தான் நல்லா இருக்குன்னு எப்படி சொல்கிறது. ஏய்யா முறையா அது அப்படின்னு சொன்ன பிறகு யோசனை பண்ணார். அது வேறு சொல்லாதையா, முதல்ல நீ உலகத்தில் உங்கள் அம்மா வைக்கிற குழம்பு தான் ரொம்ப சிறப்பான குழம்புன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பேர் வீட்டையும் நீ குழம்பு வாங்கி சாப்பிட்டாகணும், அப்போ தான் சொல்லலாம். அதுபோல் தாங்க நம்ம விஷயங்கள் நல்லா இருந்துச்சுன்னா மற்ற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நம்ம விஷயம் சிறந்ததுன்னு சொல்லணும். அதனால் எதையுமே நம்ம விஷயங்களை மற்றவங்களோட பெருமை காட்டி பேசுகிறத விட்டுணுங்க, நல்லது கிடையாது. ஓகேங்களா? நன்றி, மீண்டும் சந்திப்போம்.